அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பிறை துல்காதா 2 இஸ்லாமிய வரலாறில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜம்சம் நீர் ஊற்றை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹுடைய கட்டளையின்படி அவங்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவங்களையும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு நீரோ புற்பூண்டோ இல்லாத ஒரு வறண்ட பாலைவனத்தில் போய் விட்டுறாங்க. விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் பேரித்தம்பழமும் தண்ணீரும் இருந்துச்சு. அது இருக்கிற வரையும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே பசி ஏற்படுது. அதே மாதிரி குழந்தை என்ன ஆகுதுன்னா, பசியினால் ரொம்பவே கத்த ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹாஜரா அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணீரை தேடி சஃபா மர்வா அந்த குன்றுகளுக்கு இடையில் மாறி 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 தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இதுவுமே கிடையாது. ஏழாவது முறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குன்றின் மீது அந்த மலையின் மீதில் ஏறிய போது ஒரு மாதிரி சவுண்டை கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துலேருந்து ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஹாஜரா அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு அருகில் வந்துடுறாங்க. அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தம்மோட குதிகாலால் பூமியை உதைக்கிறாங்க. தண்ணீர் என்ன செய்யுது, அதுலேருந்து வர செய்யுது. இதை பார்த்தோன்னா ஹாஜரா அம்மையார் என்ன பண்ணாங்க, ஜம் அதாவது நெல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தண்ணீர் என்ன ஆகுதுன்னா, அந்த வலிஞ்சு ஓடுறதுலேருந்து ஸ்டாப் ஆகி அந்த ஒரு நிற்கிது. சரிங்களா? அதே ஹாஜரா அம்மையார் ஜம் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு நதியே உருவாகி இருக்கும். அது ரொம்ப வருஷமாக அடைப்பட்டு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் யார், அப்துல் முத்தலிஃப், அவங்களுடைய கனவுல அந்த கிணறு எங்கே இருக்குதுன்னு காட்டப்பட்டு அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த கிணத்தை அப்போ கண்டுபிடிச்சது. அப்போ இப்போ வரையும் அந்த கிணத்துல தண்ணீர் என்ன ஆகலை, வத்தியே போகலை. அன்னலாரின் அற்புதம். அன்னலாரின் துவாவால் குளிர் நீங்கியது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு முறை ரொம்பவே குளிர் காலத்தில் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அறையிலேருந்து வெளியே பள்ளிவாசலுக்கு தொலை வர்றாங்க. அப்போ பார்த்தோன்னா பள்ளிவாசலில் யாருமே இல்லை. அப்போ ஏன் யாரையும் காணோன்னு சொல்லும் போது, குளிரின் காரணமாக யாரும் வரலை அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் உடனே துவா செய்கிறாங்க, இறைவா இம்மக்களுக்கு என்ன பண்ண குளிரின் சிரமத்தை நீக்குவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆளாக பள்ளிக்குள்ளே தொழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஒரு ஃபரலை பற்றி. சஃபா மர்வாவின் தொங்கோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மர்வாவை தொங்கோட்டம் ஓடியவர்களாக சஹாபாக்களிடம், நீங்களும் தொங்கோட்டம் ஓடுங்கள், அல்லாஹ் இதனை உங்கள் மீது விதியாக்கியுள்ளான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஒரு சுன்னத்தை பற்றி. இஹ்ராம் அணியும் போது ஓதும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணியும் போது இந்த வாசகங்களை கூறுவாங்க. என்னென்னா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு பாவத்தை பற்றி. பிறரை துன்புறுத்துதல். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறந்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாதீங்க, ஏன்னா அதன் மூலமாக உயிருடன் இருப்பவருக்கு துன்பம் நீங்கள் தர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இறந்தவங்களை நம்ம ஏசும் போது அவங்களுடைய உறவினருக்கு மனம் சஞ்சலம் அடையும்ல, அதை தான் சொல்கிறாங்க. உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கையின் ஒரு மாயை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பதை என்றென்றும் நிலைத்திருக்கும். அடுத்தது மறுமை பற்றி. மறுமை நற்பாக்கியவான். உண்மையான மனதுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து எனது ஸஃபாத்துக்கு உரிமையுடையவோரே மறுமை நாளில் மற்ற ஏனையோரை விட அதிக நற்பாக்கியசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நபி வழி மருத்துவம். ஜம்சம் தண்ணீரின் சிகிச்சை. பூமியில் மிக உயர்தரமான தண்ணீர் எது அப்படின்னு சொன்னால் அது ஜம்சம் தண்ணீர் தான். அது எல்லா நோய்க்கும் நிவாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகம் நொடிக்கு நொடி கடந்து போயிட்டே இருக்குது, மறுமையை எதிர்நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. உலகில் இவ்விரண்டையும் விரும்புபவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உலகிற்கு பதிலாக மறுமையை விரும்புங்க. ஏன்னா உலகத்தில் நம்ம அதாவது அமல் செய்யக்கூடிய இடம். சரிங்களா? இங்கே எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. ஆனால் மறுமை நாளில் தான் கேள்வி கணக்குடைய இடம். அங்கே எந்த அமலும் நம்ம செய்ய முடியாது, அதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.